இதை நீங்க செய்யணும் ஆண்டவரே, இதை எனக்கு விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே, இதை எடுத்துடணும் ஆண்டவரே, இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லவே இல்லை. அப்படி நீங்க இந்த வருஷம் ஜெபம் பண்ணாதீங்க. இந்த வருஷம் என்ன ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இதை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்க தீமைக்காக எனக்கு அனுமதிக்க மாட்டீங்க. இதை ஏன் எனக்கு அனுமதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் மேல இருக்கிற மிஸ்டேக்கா, இல்லை என்ன நீங்க உருவாக்க நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நீங்க அடுத்த லெவல் கொண்டு போக போறீங்களா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க அதை அனுபவிச்சிருக்கிறீங்க. இந்த காரியத்தை நான் அழகா டீல் பண்ணி ரொம்ப ஞானமா கொண்டு போறதற்கு எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன் உங்க மனசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. நீங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்போ வருதோ அப்பதான் இந்த உலகத்துல உண்மையான கிறிஸ்தவன் என்கிற பேரே உங்களுக்கு வரும்.